ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற வள்ளிவீடு முருகன் ஆலய 84ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் காப்பு கட்டும் நிகழ்ச்சி துவங்கியது. சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து காப்பு கட்ட துவங்கினர். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு வள்ளிவீடு முருகன் ஆலய 84ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் வள்ளிவீடு முருகன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு 84ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இன்றிலிருந்து தொடர்ந்து 10 நாள் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. அதில் முதல் நாள் நிகழ்வாக இன்று காப்பு கட்டும் மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி பால், பன்னீர், சந்தனம் உட்பட பல்வேறு வகையான அபிஷேகங்களுடன் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி சாமி தரிசனம் செய்தனர். மார்ச் 25ஆம் தேதி அதிகாலை முதல் பால்குடம் மற்றும் பல்வேறு விதமான காவடிகள் எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். அன்று இரவு பூக்குழி உற்சவம் நடைபெறவுள்ளது. முதல் நாள் நிகழ்வையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் வழிவிடு முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தர்மகர்த்தா ஜெயக்குமார் சிறப்பாக செய்து வருகிறார்.
முருகனுக்கு. ராமநாதபுரம் அருள்மிகு வழிவிடு முருகன் திருக்கோயில் 84வது ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா முதல் நாள் நிகழ்ச்சியாக காப்புக்கட்டு சற்று முன் நடைபெற்று மிக சிறப்பாக கொடிமரம் காப்பு கட்டி மற்றும் இந்த முதல் நாள் திருவிழா நடைபெற்றது. 10 நாள் திருவிழாவான பங்குனி உத்திர திருவிழா தினந்தோறும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கடைசி நாளன்று 10வது நாள் பங்குனி உத்திர திருவிழா பக்த கோடிகள் காப்புக்கட்டு அனைவரும் நொச்சியூரணி பிரம்மேஸ்வரர் கோயிலில் இருந்து காப்புக்கட்டு மற்றும் காவடிகள் புறப்பட்டு ராமநாத வழிவிடு முருகன் சன்னதியில் அடைந்து அவர்களுடைய காணிக்கையை மிக சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள். மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் ஒன்று காத்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பங்கேற்கும் திருவிழாவை ஒன்று கூடி எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து திருவிழாவை நடத்தி தருமாறு பரம்பரை அரங்காவல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.